அல்ஜிப்ராவில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர்னால் இப்போ பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இதில் கிரேட்டர் நம்பர் எது? எஃப் ஆஃப் எக்ஸு. இதை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைடேட் பண்ணிடணும். ஓகே, இப்போ பாருங்கள். அப்படின்னா எக்ஸ் டூ ஆஃப் 4 3x cubed ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, அடுத்து x cubed x squared minus 5x plus 3. x to the power of 4 divided by x cubed என்ன வரும்? x. இந்த x இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா x4 அடுத்து x cubed minus 5x squared plus 3x. ஓகே, இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சுன்னா இது கேன்சல் ஆகிடும். இது என்னாகும்? 2x cubed ப்ளஸ் 5x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x என்னாகும்? மைனஸ் 4x. அடுத்து அந்த மைனஸ் 3 இருக்கிறீங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே 2x cubed இருக்குது, இங்கே x cubed இருக்குது. அப்போனா இங்கே ப்ளஸ் 2 போட்டாச்சுன்னா 2 into x cubed 2x cubed ப்ளஸ் 2x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 10x ப்ளஸ் 6. இதை அகைன் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இது என்ன ஆகும்னா 3x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 6x அடுத்து மைனஸ் 9. இதை 3 காமன் எடுத்துருங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து இதை அடுத்து ரிமைண்டர் என்ன வருது? x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 டிவிசர் x cubed x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ x cubed டிவைடட் பை x ஸ்கொயர் என்னது? x. எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணால் x cubed ப்ளஸ் 2x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 3x. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். கேன்சல். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இது என்ன ஆகுது? மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகே, இப்போ பாருங்கள். அடுத்து இங்கே வருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இங்கே மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகே, இது 0. ரிமைண்டர் 0. that therefore GCD of x to the power of 4 plus 3x cubed minus x minus 3 comma x cubed plus x squared minus 5x plus 3 is எவ்வளவு? x squared plus 2x minus 3. That's all. Answer. அடுத்து GCD of the polynomial பாருங்கள். f of x equal to x to the power of 4 minus 1 g of x x cubed minus 11x squared plus x minus 1. இதில் பாருங்கள். அடுத்து இதில் f of x by g of x. இப்போ f of x என்ன இருக்குன்னா x to the power of 4 அடுத்து கியூப்டு வரணும். அதுக்கு 0x கியூப்டு அடுத்து ஸ்கொயர் இல்லை, அதே மாதிரி 0x ஸ்கொயர்டு அடுத்து மைனஸ் 1. ஓகே, 0x ஸ்கொயர் அடுத்து 0x ஸ்கொயர் அடுத்து 0x மைனஸ் 1. ஓகே, அடுத்து g of x என்னென்னு x கியூப்டு மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 11. இப்போ பாருங்கள் x to the power of 4 by x cubed என்னது? x. மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா x to the power of 4 அடுத்து மைனஸ் 11x cubed அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 11x. அடுத்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள்.
பண்ணியாச்சுன்னா இது கேன்சல், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 11x³ அடுத்து இது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x², அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 11x மைனஸ் 1. ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே 11 இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போனா இங்கே ப்ளஸ் 11 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 11x³ அடுத்து என்ன வரும், 11 இன்ட்டு மைனஸ் 11 என்ன ஆகுது, மைனஸ் 121x², அடுத்து 11 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 11x, அடுத்து மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது என்ன வருது, மைனஸ் 121. ஓகே, இப்போ பாருங்கள் இது கேன்சல், இது என்ன ஆகுது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்படின்னா 120x², இது என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது, 11x கேன்சல் ஆகிடுது. ஓகே, அடுத்து இது என்ன ஆகுது, ப்ளஸ் 120. ஓகே, இப்போ 120 காமனாக எடுத்தாச்சுன்னா 120x² ப்ளஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இதை வந்து இதால் டிவிசிபிள் பண்ணணும். அப்படின்னா அடுத்து என்னென்னா x², அது எக்ஸ் இல்லை 0x ப்ளஸ் 1, அடுத்து என்னது x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகே, x³ பை x² என்னது எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு x² என்னது x³, அடுத்து ப்ளஸ் 0x², அடுத்து ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் கேன்சல், அப்போனா மைனஸ் 11x², அடுத்து இது கேன்சல், அடுத்து மீது என்ன இருக்குது, மைனஸ் 11. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்து, இப்போ இங்கே மைனஸ் 11 இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போனா இங்கே மைனஸ் 11, இந்த மைனஸ் 11 x² மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மைனஸ் 11x², மைனஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 11, இது சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 0. ஓகே, ரிமைண்டர் என்ன 0. இப்போது இப்போ GCD ஆஃப் x⁴ மைனஸ் 1, x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 is என்னது x² ப்ளஸ் 1. தட்ஸ் ஆல் ஆன்சர்.